நாம் இன்றைக்கி செய்ய போகிறது ஆந்திரா ஸ்டைல் கஜா ஸ்வீட். இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். மைதா 1 கப். நம்ம மைதா வேணாம் அப்படின்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் 1 கப். தண்ணீர் 1/2 கப். நெய் 3 டேபிள் ஸ்பூன். பாதாம் பிஸ்தா ஒரு 4 இல்ல 5. ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். உப்பு கொஞ்சம். கஜாக்கு முதல்ல நம்ம ஒரு பவுலில் வந்து மைதா வந்து போடுறோம். அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதை வந்து கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உதிரி உதிரியாக வரணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம், சப்பாத்தி மாவு மாதிரி. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஃபில்லிங்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாதாமையும் பிஸ்தாவையும் வந்து அந்த சின்ன அந்த ஓட்டையில் வந்து நம்ம நல்லா வந்து துருவிக்கிறோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம துருவின பாதாம் பிஸ்தா. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஃபில்லிங்க்கு முதல்ல ஒரு 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறோம். நல்லா நெய் விட்டு நல்லா கலந்துக்கிறோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம துருவி வச்சிருக்க பாதாம் பிஸ்தா வந்து நம்ம ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சுகர் சிரப்புக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சுகர் போட்டு அந்த சுகர் மெல்ட் ஆக வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அப்படியே விட்டுறோம். லைட்டாக வந்து கலக்கிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மாவு தூவி அதை நல்லா ரொம்ப தின்னாக எந்த அளவுக்கு தின்னாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம தேய்ச்சிட்டோம். அது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபில்லிங்கை வந்து நம்ம மேலே தூவுறோம். எல்லா இடத்துக்கும் நல்லா வர மாதிரி தடவி விட்டுக்கலாம். இந்த ஃபில்லிங்கில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை மடிக்க போகிறோம். எவ்வளோ தின்னாக இருக்கு பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம மடிச்சிட்டோம். இதை நம்ம ஓரத்தை வந்து நம்ம எடுத்துறோம். ஏன்னா அதில் ஃபில்லிங் இருக்காது, அதனால ஓரத்தை கட் பண்ணிடலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம இதை வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணுறோம். இப்போ கட் பண்ணும்போதே உள்ள லேயர்ஸும் அந்த ஃபில்லிங்ஸ் வந்து நல்லா தெரியும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து தட்டையாக்கிடலாம். ஏன்னா அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இல்லை அப்படின்னா அப்படியே போடும்போது பிரிஞ்சிடும். நீங்கள் கொஞ்சம் மாவு தூவி கூட பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து ஏலக்காய் பொடி வந்து நம்ம போடுறோம். அதுக்கப்புறமா வந்து மிதமான தீயில வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இதை வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம்.
இது எப்படி இருக்கணும்னா லைட் ப்ரௌனாக இருக்கலாம், இல்லைனா கோல்டன் ப்ரௌனாக இருக்கலாம். ஆனால் என்னென்னா மிதமான தீயில வச்சுட்டு பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும், உடனே செவக்காது. இப்போ வந்து இது ரெடி ஆகிட்டுருக்கு, பாதி வெந்துருச்சு. இப்போ இது லைட் ப்ரௌனாக வந்துச்சு, நம்ம அதை எடுத்துடுறோம். எடுத்து இந்த சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி வந்து நம்ம பார்க்குறோம். இது எப்படி இருக்கணும், 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். நம்ம ஸ்பூனில் எடுக்கும் போதே தெரியும். இப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம போடுறோம். போட்டுட்டு ஒரு 2 இல்லைனா 3 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே விட்டுடலாம். 2 பக்கம் சைடு கோட் ஆகணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். அப்போ தான் அந்த சுகர் சிரப் என்னாகும் அப்படின்னா நல்லா ஆறிடும். ஸோ இப்போ நமக்கு கஜா ஸ்வீட் ரெடி.